ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க, காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட் என்ன மாதிரியான லைனுக்கு போகலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ ஆர்ட்ஸ் எடுத்தால் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பயாலஜி படிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 12th பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோவும் போய் மறக்காமல் பாருங்கள். ஓகே, 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா காமனாக எல்லாருக்குமே தெரியாது ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா பிஏ சைடு போவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து சான்ஸ்கிரிட்லேருந்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இங்கிலீஷ், தமிழ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் காமனாக ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதை தவிர்த்து பசங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிகாம் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பிகாம் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான காலேஜில் கொட்டி கிடக்கு. ஸோ பிகாம் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஒரு வில்லேஜ் சைடு இருந்தால் கூட உங்களால் பிகாம் ஈஸியாக பண்ண முடியும். ஏன் அப்படின்னா பிகாம் டிபார்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணி எடுங்க. எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எடுங்க. ஏன் அப்படின்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நிறைய காலேஜில் அவைலபிளாக இருக்குது. அதோட கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு அதோட கேண்டிடேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிகாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 40,000 50,000 சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ முடிச்சுட்டு வெளியே வரும்போது கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கம்மியாவாங்க. அதனால் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக இருக்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடித்த பிறகு உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக படிக்கிற மாதிரியான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சார், நீங்கள் பிகாம் முடிச்சது நெக்ஸ்ட் பிகாம் தான் பண்ணணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஸோ பிகாம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பிகாமில் இப்போ எம்பிஏல எப்படி ஹெச்ஆர், ஃபினான்ஸ் இந்த மாதிரி தனித்தனியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிகாம்லேயே பார்த்தீங்கன்னா ஹான்ஸில் தனித்தனியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிகாம்லேயே ஃபினான்ஸ் இருக்குது, பிகாம்லேயே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக இருக்குது. இந்த மாதிரி பிகாம்லேயே ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு டாக்ஸேஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. பிகாம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அனலிட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிகாம்லேயே ஸ்பெசிஃபிக்காக பிகாம் மட்டும் இல்லாமல் பிகாம் வித் அதாவது ஸ்பெஷலைசேஷனோட உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் பிகாம் உங்களுக்கு எடுத்து படிக்க பிடிக்கல, நெக்ஸ்ட் நான் யாருமே போகாத லைனுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏர்லைன் சைடு நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரைன் சைடு சூஸ் பண்ணலாம். ஏர்லைன் சைடு என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது ஆர்ட்ஸ் சைடு. பிவி ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் ஏர்லைன்ஸ் ரொம்பவே பீக்கில் இருக்கனால அதை பற்றி நிறைய நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். பிபி ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இந்த லைனுக்கு போகலாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரைன் ஃபீல்டு ஆகும். ஸோ மெரைன் ஃபீல்டுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். எந்த டிபார்ட்மெண்ட் பிகாம், பிஏ தவிர்த்து நான் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பிசிஏ இதெல்லாம் தவிர்த்து நான் ஸ்பெசிஃபிக்காக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் மெரைன் டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே தமிழ்நாட்டில் வேல்யூவாக இருக்கும். நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் தமிழ்நாட்டில் உங்களுக்கு மெரைன் படிக்கணும், ஏரோநாட்டிக்கல் படிக்கணும், பிகாம், பிசிஏ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் படிக்கணும், நான் சொன்ன இந்த பிகாமில் ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுப்பாங்க. 24/7 தான். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுப்பாங்க. எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். அட்மிஷன்ஸுக்கும் உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா கோர்ஸோடைய நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.